வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எதனால கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடந்த குரூப் 1 எக்ஸாம்லையும் சரி, ஆர்ஆர்பிலையும் சரி, நடக்க இருக்கிற எஸ்எஸ்சி, சிஜிஎல், எஸ்எஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு மார்க்காக இருந்தாலும் நம்மளோட போஸ்டிங் இழந்துரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை எப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சென்டர் மேப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை ஒரு தடவை பார்த்தாலே போதும், உங்களுக்கு மைண்டில் போய் அது உட்காந்துரும். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூன் 24 2025 இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு நியூஸ் ஃபஸ்ட்டு. இவர் யாருன்னு தெரியுதா? பயிற்சி மையங்கள், அதாவது நீட்டுக்காக பயிற்சி மையங்கள் நிறையா வச்சு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் புக்கை படிக்கிறதா, கரிக்குலத்தை முடிக்கிறதா, இல்லை நீட்டுக்கு கோச்சிங் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் அதை யோசிக்காமல் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு டியூஷனும் போக சொல்கிறாங்க, நீட் கோச்சிங்கும் போக சொல்கிறாங்க. இதனால் மாணவர்கள் மனசு அளவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதுதான் பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க வினித் ஜோஷி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த நீட் சம்மந்தப்பட்ட இதேமாரி கோச்சிங் சென்டர் நிறைய ஆரம்பித்து மாணவர்களுக்கு ஓவராக ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்க மனநிலைமை பாதிக்கப்படுது. அந்த மாதிரி ஸ்கூலை ஃபாலோ பண்ணாமல் அவங்க டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூட்டை சார்ந்து லீவு போட்டு வருகை பதிவெல்லாம் குறையுது. அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு இந்த குழு போட்டிருக்காங்க. வினித் ஜோஷி அவர் தான் இவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஏன் இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டாக கொஷின்ஸில் கேட்டாங்க. அதனால தான் த கவர்மெண்ட் ஹேவ் லான்ச்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஃபார் த இயர் 2006 இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 2006 டிஎம்கே கவர்மெண்ட் நடந்துச்சு, கலைஞர் ஆட்சியில். இது என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் இன் த 1/5 ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. அதாவது ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துலையும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, அவங்களுக்கு சாலை வசதி எல்லாமே மேம்பட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் 5 ஆண்டுகளில் நிதி ஆதாரங்களை ஒன்றிணைத்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியால் 2006 இது தொடங்கப்பட்டிருக்கு. என்ன உள்கட்டமைப்பு அப்படின்னா, சாலை வசதி, குடிநீர் வசதி, சுகாதார வசதி, பள்ளிக்கூடங்கள், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட் வசதி, அதுக்கப்புறம் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கோ அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் ஃபில் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? அதுதான், அதை மேம்படுத்தி தர்றது தான். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் போயிடும். ஜெம் கவர்மெண்ட் இ மார்க்கெட். இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் சேர்ந்த அதாவது இ மார்க்கெட், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஒரு இதுதான் வேர் ஹவுஸு. இது இ மார்க்கெட்டில், அதாவது ஆன்லைன் மூலயமா நமக்கு தேவையான ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான பொருட்களை ப்ரொக்யூர் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான பொருட்களை அவங்க பெறுறதுக்காக உண்டான போர்ட்டல் தான் இது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸு. ஸோ என்னன்னு பார்த்துருவோம். இதில் யார் அதிகமாக யூஸ் பண்ணி ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க அப்படின்னா, யூபி தான் அதை நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த நியூஸு. லக்னோ இஸ் த நியூ டெல்லி, ஜூன் 14. ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஹேஸ் ஒன்ஸ் அகேன் எக்ஸல்ட் இன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட். இது எல்லாத்துமே மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ப்ரொக்யூர், அதாவது பெற்று அவங்க எவ்வளோ கோடி ரூபா அவங்க இது வாங்கியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் 51%. ஓகேங்களா? 51%. அதுக்கப்புறம் ஓன்டு பை என்டிட்டிஸ் 51% ஸ்டேக்ஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அந்த போர்ட்டலில் போய் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 2016 இது ஆரம்பிச்சது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, பியூஷ் கோயல் தான் இதோட தலைவர். எவ்வளோ உத்தரப்பிரதேஷ் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 65,227 கோடி ரூபா இது வரைக்கும் ஜெம்மு மூலயமா அவங்க பொருட்களை வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் இதோட நியூஸ். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். இது என்னன்னு பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. என்ன வேர்ல்டு லெவலில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது. என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுங்கிறவங்க ஜூஸ் பீப்புளை சேர்ந்தவங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருந்த லேண்டு இல்லாமல் போய் இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரான்கிட்ட சண்டை வச்சுக்கிறாங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்க, இப்போது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நியூஸில் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேலுங்கிறது ஒரு டெக்னாலஜி வைஸ் அவங்க ரொம்ப வளர்ந்தவங்க. ஓகேங்களா?
இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற யூஎஸ், அதாவது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, கடல் வழியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மெயினாக 3 இடத்துல இருக்கிற ஈரானில் இருக்கிற நியூக்ளியர் சைட்டை அவங்க குண்டு போட்டு தகர்த்திருக்காங்க. இதனால நியூக்ளியர் கசிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை தான் வந்து இன்னைக்கு பெரிய பரபரப்பாக பேசுகிறாங்க. இவங்களும் ஒன்றும் சும்மா இல்லை, ஓகேங்களா. யார், ஈரானும் ஒன்றும் சும்மா இல்லை. கத்தாரில் இருக்கிற யூஎஸோட மிலிட்ரி பேஸை தாக்குதல் பண்ணி அழிச்சிருக்கிறாங்க. ஓகே, இதனால பாதிக்கப்பட போகிறது யாருன்னா மக்கள் தான். இது வேர்ல்டு வார் 3 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு யார், ரஷ்யாவுக்கும் டர்க்கிக்கும் நடந்துச்சு. ஸோ அதை மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு நடக்குது. ஸோ வாங்க, இது இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா 3 இடத்துல போட்டிருக்காரு. எந்த 3 இடம் அப்படின்னா ஃபார்டவ், நட்டான்ஸ், எஸ்ஃபஹான். ஃபார்டவ், நட்டான்ஸ், எஸ்ஃபஹான் அப்படிங்கிற 3 இடத்துல இதை நோட்டீஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ யூபிஎஸ்சி தரத்தில் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேப்பை கொடுத்து கேட்பாங்க, ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த 3 ஈரானியன் நியூக்ளியர் சைட்டை யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணி என்ன பண்ணிட்டு தகர்த்திட்டு, இந்த அட்டாக் யூஎஸ் 2 days 2 நாள் வச்சு நடத்தினாங்க, ஓகேங்களா. இது 2 weeks டிசைடட் வெதர் த யூஎஸ் ஷுட் பி என்டர் இன் த கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சைட்ஸ், ஓகேங்களா. இஸ்ரேலுக்கு அவங்க போராடி இருக்காங்க. இதுக்கு என்ன அவங்க பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க, ஓகேங்களா. இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும், இதுதான் நமக்கு மெயின், ஓகேங்களா. ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமரு 3 ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தினாங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபார்தவ், நட்டான்ஸ், எஸ்ஃபஹான். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் இது வந்து ஈரான் நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணுறது தான், பங்கர் பஸ்டர் அட்டாக் பண்ணுறது தான் இதோட பேர், ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். இந்த மேஜர் எஸ்கலேஷன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஈரான்னா, இந்த மேஜர் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் ஏஷியா ஈரான் ரிட்டாலியேட் யூஎஸ் ஏர் ஸ்ட்ரைக்கு. இதுக்கு பேர் என்னன்னா யூஎஸோட மிலிட்ரி பேசஸ் கத்தாரில் இருக்குது. இதை அவங்க இது பண்ணி தாக்குதல் பண்ணி அழிச்சிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் வந்துடும். என்ன அவார்டு, இதை பார்த்தாலே தெரியுதா, ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இது ஒரு பைபிள் மாதிரி. என்ன அப்படின்னா த ஹிந்து நியூஸ் பேப்பர், ஓகேங்களா. இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலேயும் வருது. இது 1876 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ் ஐயர்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணிய ஐயர்னால் ஆரம்பிக்கப்பட்டது. மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. ஆனால் ஆல் ஓவர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இது ஒரு பைபிள் மாதிரி, ஓகேங்களா. தின நாளிதழ். இது என்னது 14th இயர் ஆஃப் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா அவார்டு வாங்கியிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, இது டிஜிட்டல் மீடியா அவார்டு வாங்கியிருக்கு. சவுத் ஏஷியாலே சிறந்த நாளிதழாக, ஓகேங்களா. த ஹிந்து குரூப் வாஸ் நேம்டு த சாம்பியன் பப்ளிஷர் அப்படிங்கிறது. இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க இந்த நியூஸ் பப்ளிஷரை டிஜிட்டலாகவும் கொடுக்குறாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னோவேஷனாகவும் கொடுக்குறாங்க, ரெவன்யூ ஸ்ட்ராட்டஜிஸாகவும் இவங்க இதை கொண்டு போகிறாங்க. இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்த இதை ஆரம்பித்தது ஜி சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லுவாங்க, ஓகே. இவர் தான் அந்த ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த ஹிந்து பேப்பரை ஆரம்பித்தது சுப்பிரமணிய ஐயர் 1855 1916 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டு, சோசியல் ரிஃபார்மரு, ஃப்ரீடம் ஃபைட்டரு. இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் செப்டம்பர் 20 1878 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, ஓகேவா. வாங்க அடுத்தது டிஜிட்டல் பேமெண்ட் அவார்ட். என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு கவர்மெண்ட், அதாவது இந்தியாவோட போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அதுக்கு டிஜிட்டல் பேமெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டோட டிஜிட்டல் பேங்கிங் இது யார், இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி கீழே வருது, ஓகேங்களா. இந்த ப்ரெஸ்டீஜியஸ் டிஜிட்டல் பேமெண்ட் அவார்டு 2025 நாளுக்கு யாரால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இதை வழங்குறாங்க. யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் மூலயமா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இவங்க தான் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு, இவங்க தான் வந்து இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இது யாருன்னே தெரியும் எல்லாருக்குமே, ஜஸ்பிரீத் பும்ரா, ஓகேங்களா. இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா இந்த இதுதான் தெரியணும், சேனா நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சேனா நேஷன்? சேனா நேஷன் சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த 4 இதுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். இதில் இந்த 4 இதுலேயும் நடந்ததில்
150 டெஸ்ட்டில் இவர் என்ன பண்ணார், சாரி இந்த இந்த நடந்த டெஸ்ட்டில் பவுலிங் போட்டு 150 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுதான் இதை சொல்லியிருக்கு. ஜஸ்பிரித் பும்ரா 150 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 5 விக்கெட் ஆல் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து அண்டு ஹெட்டிங்லே. ஓகேங்களா. அப்புறம் இந்தியன் பேர் ஹெட் கண்டினியூ டாமினேட் த ஃபாரின் சாயில் சாலிடிஃபைங் ஹிஸ் பிளேஸ். அப்புறம் சேனாங்கிறது எது அப்படின்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பார்த்தா தெரியுதுங்களா, குட்டி யானை. ஓகே, பார்த்தீங்களா, ஒரு இதில் கால் இருக்கு, ஒரு இதில் இது இருக்கா. என்ன அப்படின்னா விராஜ், இவர் தான் குட்டி யானை, இல்லைன்னா யங் எலிஃபண்ட் சொல்லலாம். ஓகே, இந்த மஸ்கட் நேமு விராஜ், யங் எலிஃபண்ட்னு சொல்லுவாங்க. இது எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இப்போ இந்த இதுக்கு ட்ரிபியூட் டு ஸ்ட்ரென்த்து ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. நல்லதே நினைக்கிறது. ரிசைலன்ஸ், அதாவது நிலைத்து நிற்கிறது. ஓகேங்களா. இந்த இந்தியாவோட ரிச் ஹெரிட்டேஜை அவங்க இது பண்ணுறதுக்காக இந்த பேரா அத்லெட்டிக் கேம்ஸ் மூலயமா நம்ம நியூ டெல்லியில் நடத்துகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் மூலயமா நம்மளோட பாரம்பரியத்தை நிலைநாட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் இதை வந்து எந்த சிட்டி ஹோஸ்ட் பண்ணுதுன்னா நியூ டெல்லி. இந்த பேரா அத்லெட்டிக் ஒலிம்பிக்கில் யார் வந்து இதாக இருக்காங்கன்னா தேவேந்திர ஜட்ஜாரியா அப்படிங்கிறவர் நம்மளோட சேர்மனாக இருக்கிறாரு. அதான் இவர் பிரசிடென்ட் ஆஃப் கமிட்டி ஆஃப் இந்தியா. பேரா ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா தேவேந்திர ஜஜாரியா. இவர் ஒரு ஜாவ்லின் த்ரோவர், அதாவது ஈட்டி எறிதல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வாங்க ஸ்கீம்ஸ் பார்த்துறோம். நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். இந்த நன்னிலம் மகளிர் உடைமை திட்டம் இது என்னதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அதாவது தமிழக அரசு என்ன பண்ணிருக்கு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிருக்கு லேண்டு வழங்கி அவங்கள லேண்டு உரிமையாளராக மாற்றி அவங்களுக்கு பேர்லேயே லேண்டு ஒரு குடும்பத்தோட தலைவிக்கு அந்த லேண்டை என்ன பண்ணுவாங்க, கிரையம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் பணம் கொடுத்து மானியத்தில் லேண்டை வாங்க வச்சு விவசாயம் பண்ண வச்சு அவங்கள நில உடைமை ஓனராக்கிறதா இந்த ஸ்கீமோட திட்டம். ஓகேங்களா. உடைமையாளர்களாக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை உடைமையாளராக்கும் நோக்கத்தில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். ஓகேங்களா. இந்த திட்டத்தை அறிவித்திருக்கு. இந்த திட்டத்தோட மூலம் விவசாய நிலம் வாங்க 50% மானியம், அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட இருக்கு. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீமு. நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு நாள் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.